10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மகாராஷ்டிராவில் கடந்த மாதம் 20ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 132, சிவசேனா 57, தேசியவாத காங்கிரஸ் 41 என மகாயுதி கூட்டணி 230 இடங்களில் வென்றது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை தாண்டி பாரதிய ஜனதா கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றாலும் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வதில் குழப்பம் நீடித்தது. சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே முதல்வர் பதவியை பாரதிய ஜனதாவுக்கு விட்டு தராமல் முரண்டு பிடித்ததால் சிக்கல் நீடித்தது. பாரதிய ஜனதா தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவதாக ஷிண்டே தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்த நிலையிலும் அவர் இரட்டை மனநிலையில் இருந்ததாக கூறப்பட்டது. நாக்பூர், டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே 5ஆம் தேதி மகாயுதி கூட்டணி அரசு பதவியேற்பு விழா மும்பையில் நடக்க உள்ளதாகவும் பிரதமர் மோடி அதில் பங்கேற்பார் என்றும் பாரதிய ஜனதா அறிவித்தது. தொடர்ந்து ஷிண்டேவுடனான பாரதிய ஜனதா தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் மும்பையில் இன்று நடந்தது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் பாரதிய ஜனதா மேலிட பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டனர். இன்றைய கூட்டத்தில் பாரதிய ஜனதா சட்டசபை கட்சி தலைவராக தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒருமனதாக தேர்வானார். இதன் மூலம் 10 நாட்களாக நடந்து வந்த சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்தது. देवेंद्र फडणवीस जी को पार्टी के नेता के रूप में घोषणा करता हूं और नेता घोषित करता हूं. देवेंद्र जी पहले भाई साहब सब लोग आप बाद में करना, पहले देवेंद्र जी ऊपर आ जाए. மாநிலம் முழுதும் ஃபட்னவிஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். கூட்டணியில் அதிக இடங்களை வென்ற பாரதிய ஜனதாவுக்குத்தான் முதல்வர் பதவி என முடிவாகியுள்ளது. மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவி ஏற்பது உறுதியாகியுள்ளது. இன்று மதியம் 3:30க்கு கவர்னர் CP ராதாகிருஷ்ணனை சந்திக்கும் மகாயுதி கூட்டணியினர் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளனர். மும்பையில் நாளை நடக்கும் பிரம்மாண்ட விழாவில் தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக பதவியேற்பார். சிவசேனா, தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்தோர் துணை முதல்வர்களாக பதவியேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாக்பூரைச் சேர்ந்த ஃபட்னவிஸ் 3வது முறையாக மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா வரலாறு காணாத வெற்றி பெற்றுள்ளதுடன் அதன் தலைமையிலான கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளதால் பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.